வெல்கம் டு ஃபியூச்சர் டிஎன்பிசி சேனல் 7/2/2024 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். மாநில செய்தி. ஸ்பெயினைச் சேர்ந்த எடிபன் நிறுவனம் தமிழகத்தில் ரூபாய் 540 கோடி முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய வே பழனிக்குமார் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தோட பணிக்காலம் நிறைவடைந்து ஓய்வு பெறுகிறார். இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தை 12 மாவட்டங்களுக்கும் குறைவான மாவட்டங்களில் சுழற்சி முறையில் செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. இந்த திட்டம் நவம்பர் 2023 அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 31, 2024 நடைமுறைக்கு வந்திருக்கும். திட்டம் செயல் காலம் அப்படின்னு பார்த்தோன்னா மாதந்தோறும் 4வது புதன்கிழமை ஒவ்வொரு மாவட்டங்களையும் செயல்படுத்தப்படும். ஆனால் சென்னையை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் புதன்கிழமை முகாம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விளையாட்டுச் செய்தி. U19 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி. 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான U19 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் முதல் அரையிறுதியில் இந்தியா தென்னாப்பிரிக்காவை வென்றிருந்திருக்கு. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றிருந்திருக்கு. ஒருநாள் கிரிக்கெட்டில் இது ஆஸ்திரேலியாவின் தொடர்ந்து 12வது வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவின் 1000வது ஒருநாள் கிரிக்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. தேசிய செய்தி. பொது சிவில் சட்ட மசோதா. நாட்டின் முதல் மாநிலமாக உத்தரகாண்ட் சட்டப்பேரவையில் பொது சிவில் சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருந்திருக்கு. நாடு முழுவதும் தற்போது வரைக்கும் 22 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கான இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் புதிய மாநில தலைவராக அந்நிறுவனத்தின் குஜராத் மாநில தலைவராக பணியாற்றி வந்த எம் அண்ணாதுரை நியமிக்கப்பட்டிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.